தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தீபாவளி அன்று கறி சாப்பிடாதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஏன் தீபாவளி அன்று கறி சாப்பிடக்கூடாது தெரியுமா? தீபாவளி அன்றைய தினம் மகாலட்சுமி வீட்டுக்கு குடி வருகிற நாள். ஆகவே விடியற் காலம் நாம் நல்லெண்ணெயில் தலை தேய்த்து வெந்நீரில் குளிப்போம். நல்லெண்ணெயை தலைக்கு தேய்ச்சி வெந்நீரில் குளிப்போம். அதிகாலை எண்ணெய் குளியல் செய்வோம். ஏன்னா அன்றைக்கி மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. மகாலட்சுமி வர அன்றைக்கி நம்ம வீட்டில் அசைவம் எடுக்கக்கூடாது. ஆகவே தீபாவளி அன்று மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு குடி வர்றதுனால நம்ம அன்றைக்கி அசைவம் சாப்பிடக்கூடாது. மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு குடி வரணும், அவங்க செல்வ திருமகள். அசைவம் சாப்பிட்டோம்னா அன்றைக்கி மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு குடி வர மாட்டாங்க. அதனால் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று ஆன்மீகவாதிகள் கூறுகிறார்கள். அடுத்ததாக இரண்டாவது தீபாவளி அன்று நம்ம அன்றைக்கி நிறைய எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடுவோம். எண்ணெய் பலகாரங்கள், இனிப்பு பலகாரங்கள், கார பலகாரங்கள் இவையெல்லாம் விரும்பி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். வழியில் போனால் கூட நம்முடைய உறவினர்கள் நிப்பாட்டி சாப்பிட சொல்லுவாங்க, நண்பர்கள் சாப்பிட சொல்லுவாங்க. அன்றைக்கி அளவுக்கு அதிகமாக நம்ம மற்ற நாளை விட அன்றைக்கி இனிப்பு பலகாரங்கள், எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடுவோம். அதோடு சேர்த்து நம்ம அசைவ உணவும் அன்றைக்கி நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு செரிமான சக்தி குறையும். செரிமானமாகாது, உடல் உபாதைகள் ஆகும். ஆகவே அதுக்கு அடுத்த நாள் நம்ம கறி சாப்பிடலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அன்றைக்கி இயற்கை உபாதைகள் வரும், உடல் உபாதைகள் வரும். அதனால் அன்றைக்கி கறி சாப்பிடாதீங்க, அடுத்த நாள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக தீபாவளி அன்றைக்கி பெரும்பாலும் அமாவாசை வரும். அமாவாசை அன்று தான் தீபாவளி வரும். ஆனால் இந்த வருஷம் 2024 இந்த வருஷம் தீபாவளிக்கு அடுத்த நாள் தான் அமாவாசை வருது. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பெரும்பாலான நாட்கள் அமாவாசை அன்று தீபாவளி வரும். அன்றைக்கி கண்டிப்பாக கறி சாப்பிடவே கூடாது. அமாவாசை அன்றைக்கி தீபாவளி வந்துச்சுன்னா கறி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அமாவாசை அன்றைக்கி சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது. அன்றைய தினம் சந்திரன் ஒளி கொடுக்காது, அன்றைக்கி நிலா வெளிச்சம் இருக்காது. அதனால் மனித உடலில் செரிமான சக்தி குறைவாக இருக்கும். உடலில் நம்ம சாப்பிட்ற ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும். அதனால் அன்றைக்கி 3 வேளை சாப்பிட்டோம்னா 2 வேளை தான் சாப்பிடணும், அப்போ தான் ஜீரணமாகும். 3 வேளை சாப்பிட்டோம்னா ஜீரணமாகாது. ஏன்னா அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி ஜீரண சக்தி குறைவு. ஆகவே நம்ம மூதாதையர்கள் என்ன சொல்கிறாங்க, அன்றைக்கி ஒரு நேரம் விரதம் விடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நேரம் சாப்பிடாம இரு அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். அதனால் அமாவாசை அன்றைக்கி நம்ம மூதாதையர்களுக்காண்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீக கட்டுப்பாடு அவங்களாம் உருவாக்கிட்டாங்க. அதனால் அன்றைக்கி நம்ம அம்மா அப்பாவை நினச்சோ, தாத்தா பாட்டியை நினச்சோ நம்ம விரதம் இருப்பாங்க. 2 வேளை தான் சாப்பிடுவாங்க, உடல் ஜீரணமாகும். அன்றைக்கி கறி எடுக்கக்கூடாது. கறி சாப்பிட்டோம்னா அன்றைக்கி நமக்கு உடலில் ஜீரணமாகாது. மேலும் உடலில் உபாதைகள் நிறைய வரும், உடல் பிரச்சனைகள் நிறைய வரும். அன்றைக்கி செரிமானமாகாது. அதனால் அமாவாசை அன்றைக்கி கறி சாப்பிடக்கூடாது. அதனால் அமாவாசை அன்றைக்கி தீபாவளி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கறி சாப்பிடக்கூடாது. ஆகவே தீபாவளி கறி சாப்பிடாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அன்றைக்கி மகாலட்சுமி நம்ம குடி வர்றாங்க. 2வது அன்றைக்கி எண்ணெய் பலகாரம் நிறைய சாப்பிடுவோம், இனிப்பு சாப்பிடுவோம். அதனால் அன்றைக்கி அசைவம் சாப்பிடாமல் இருப்பதா நல்லது. 3வது தீபாவளி அன்றைக்கி அமாவாசை வந்துச்சுன்னா கண்டிப்பாக கறி சாப்பிடவே கூடாது. ஆக இந்த 3 காரணங்கள் உள்ளன. ஆகவே தீபாவளி அன்றைக்கி கறி சாப்பிடாமல் இருப்பது நல்லது, அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது.